ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி அலச போறோம். எக்ஸாம் டைம்ல வர ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி குறைக்கிறது, சயின்ஸ் சொல்லும் சரியான படிப்பு முறைகளை எப்படி பிராக்டிகலா யூஸ் பண்றதுன்னு இன்னைக்கு நாம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். உங்க ஸ்டடி ரூட்டினே முழுமையா மாத்தக்கூடிய சில அறிவியல் பூர்வமான ரகசியங்களை நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல உங்களையே நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நைட் ஃபுல்லா முழிச்சிருந்து படிக்கிறது உண்மையாவே ஒர்க் அவுட் ஆகுமா? இது நம்ம எல்லாருமே காலங்காலமா பண்ற ஒரு பழக்கம்தான். ஆனா இது நிஜமாவே வேலை செய்யுதா இல்ல நமக்கு நாமளே வச்சுக்கிற ஆப்பா? சயின்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? சரி, விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம கவர் பண்ண போற 3 முக்கியமான டாபிக்ஸ். 1 தூக்கம் அப்புறம் ஞாபக சக்தி. 2 கஷ்டமான சப்ஜெக்ட்ஸை எப்படி ஈஸி ஆக்குறது. அப்புறம் 3 இந்த மொபைல் ஃபோன் கவனச்சிதறலை எப்படி அவாய்ட் பண்றது. முதல்ல இந்த தூக்கத்துக்கும் நம்ம ஞாபக சக்திக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கலாம். சயின்ஸ் ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் சொல்லுதுங்க. நாம நைட் ஃபுல்லா முழிச்சிருந்து படிச்சா அந்த இன்ஃபர்மேஷன் மூளையில ஆழமா பதியவே பதியாதான். ஆமா, மூளைக்கு தேவையான ரெஸ்ட் கிடைக்கலனா நீங்க கஷ்டப்பட்டு படிச்சதெல்லாம் பெர்மனண்டா ஸ்டோர் ஆகாது. இதுதான் உண்மை. இந்த நம்பரை நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோங்க. 8 சரியா 8 மணி நேரம் நல்லா தூங்குனா மட்டும்தான் நம்ம மூளையால படிச்ச விஷயங்களை கரெக்டா ப்ராசஸ் பண்ணி சேவ் பண்ண முடியும். சோ எக்ஸாம் வந்து நைட் தூக்கத்தோட காம்ப்ரமைஸே கிடையாது. இதை சிம்பிளா சொல்லணும்னா, நைட்டு ஃபுல்லா முழிச்சு டயர்டான மூளையோட எக்ஸாம் ஹாலுக்கு போறதை விட நல்லா 8 மணி நேரம் நிம்மதியா தூங்கிட்டு காலையில எழுந்து ஃப்ரெஷ்ஷா முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்றது இருக்கு பாருங்க, அது உங்க மெமரி பவரை பல மடங்கு கூட்டும். இப்போ 2வது விஷயத்துக்கு வருவோம். கஷ்டமான சப்ஜெக்ட்ஸை நினைச்சு பயப்படுறத எப்படி மாத்துறது? உங்க அண்ணனா நான் சொல்ற ஒரு சின்ன அட்வைஸ், இந்த 3 ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டஃப்னு நினைக்கிற சப்ஜெக்டை காலையில ஃபர்ஸ்ட் விஷயமா படிங்க. ஏன்னா அப்போ மூளை செம ஃப்ரெஷ்ஷா இருக்கும். 2வது பெரிய டாபிக்ஸ் அப்படியே பார்த்து பயப்படாம சின்ன சின்ன பார்ட்ஸை உடைச்சுக்கோங்க. 3வது ஒவ்வொரு பார்ட் முடிஞ்சதும் மறக்காம ஒரு குட்டி பிரேக் எடுங்க. ரிலாக்ஸ் பண்றது ரொம்ப முக்கியம். இப்படி பண்றதுனால என்ன லாபம்னா, அந்த சப்ஜெக்ட் மேல உங்களுக்கு இருக்கிற பயம் அப்படியே காணாம போயிடும். எந்த ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கிற டாபிக்கும் சின்ன சின்னதா பிரிச்சு படிக்கும்போது ரொம்பவே ஈஸியா மாறிடும். கண்டிப்பா. அடுத்து 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன், குறிப்பா நம்ம மொபைல் ஃபோன்ஸ். இங்க நாம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்து தான் ஆகணும். ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்தா கூட போதும், டோட்டல் கான்சென்ட்ரேஷனும் காலி. அதனால படிக்கும்போது போனை வேற ரூம்ல வைங்க. இல்லனா தயவு செஞ்சு முழுமையா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம கவனத்தை நாம தான் காப்பாற்றிக்கணும். ஜஸ்ட் ஒரு 25 நிமிஷம் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம, ஃபோன் இல்லாம முழு ஃபோக்கஸோட படிச்சு பாருங்க. நார்மலா படிக்கிறத விட ரொம்ப அதிகமா ரொம்ப சீக்கிரமா கவர் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரிவார்டா ஒரு 5 நிமிஷம் நீங்க உங்க போனை செக் பண்ணிக்கலாம். இது நிஜமாவே ஒரு சூப்பரான டெக்னிக். இப்போ எல்லாமே உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நம்புறேன். ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்டூடெண்டா மாறுறதுக்கான ஃபார்முலா இதுதான். நல்ல தூக்கம், டாபிக்ஸை சின்னதா பிரிக்கிறது, அப்புறம் ஃபோன் இல்லாம ஃபோக்கஸ்டா படிக்கிறது. சோ கடைசியா நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி இதுதான். நாம இன்னைக்கு பார்த்த இந்த 3 பழக்கங்கள்ல எதை நீங்க இன்னைக்கே உங்க ஸ்டடி ரூட்டீன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க? யோசிங்க, உடனே ஆக்ஷன் எடுங்க, முழு எனர்ஜியோட உங்க படிப்பை தொடங்குங்க. ஆல் தி பெஸ்ட்.